Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னா கோவக்காய் வறுவல் தான் பண்ண போறோம். இது எப்போதும் பண்ற டேஸ்ட்க்கு இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா பண்ண போறோம். இதையும் நம்ம 10 நிமிஷத்துல இந்த கோவக்காய் வறுவலை பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பாப்போம். நான் இந்த கோவக்காவை தண்ணியில போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறேன். ஏன்னா அதுல மண் அழுக்கா இருக்கும். இப்போ நம்ம நல்லா கழுவி க்ளீனா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி ரெடியா வச்சுப்போம். இப்போ நான் இங்க பேன்ல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். ஒரு 7-8 பூண்டை நல்லா இடிச்சு இந்த மாதிரி எண்ணெயில போட்டுருங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ப்ரௌனா வதங்கணும். இப்போ நல்லா ப்ரௌனாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும்னா நம்ம உப்பு போட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த கோவக்காவை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. எண்ணெயிலேயே தான் நம்ம கோவக்காவை நம்ம நல்லா வதக்க போகிறோம். அந்த கோவக்காயிலேயே கொஞ்சம் தண்ணியும் விடும். அதை வச்சு கோவக்காய் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். கோவக்காய் பாதி வெந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம அதில் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனும், சாம்பார் பொடி வீட்டில் இருக்கிறதுனாலும் சரி வெளியில் வாங்கினதாலும் சரி சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்க போகிறோம். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு பவுடர் அரைச்சிடலாம். தேங்காய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அது கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் போட்டு நம்ம ஒரு சுற்றிடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க கோவக்காய். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பவுடரை இதில் போட்டுருவோம். இந்த கோவக்காய் வறுவல் டேஸ்ட்டுக்கு மெயினானது இந்த தேங்காய் பவுடர் தான். இது போட்டோட தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்ம கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இதை அடிக்கடி சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.